இப்போ மேகதாது அணை விவகாரம், அந்த மேகதாதுல அணை கட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக விவசாயிகள் சொல்கிறாங்க எங்களுடைய நிலங்களே பாலைவனமாக மாறிடும் அப்படின்ட்டு. மேகதாட்டு அணை விவகாரம்னு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த காவேரி நீர் பிரச்சனையிலையும் திமுக அரசு, குறிப்பாக கருணாநிதி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துரோகத்தை தான் அவர் இழைத்திருக்கிறார். ஒரு காலகட்டத்தில் வந்து பெருமளவுக்கான டிஎம்சி நீர் வந்து இங்கே தமிழ்நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததை வந்து கருணாநிதி காலத்தில் தான் வந்து அது குறைக்கப்பட்டது. அந்த குறைக்கப்பட்டதுக்கு அவர் வந்து எந்த ஒரு போராட்டங்களையோ இல்லை நீதிமன்றத்துக்கு சென்று போராடுறதையோ அவர் பண்ணவே இல்லை. எப்பயுமே நீங்கள் வந்து நீங்கள்லாம் 90 கிட்ஸ் அந்த காலத்தில் இருந்திருக்க மாட்டீங்க. செய்திகள் என்ன சொல்லுவாங்கன்னா, பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. இறுதி வரைக்கும் பேச்சுவார்த்தை தான் நடந்திருக்குமே ஒழிய ஒரு பொட்டு தண்ணி வந்து சேர்ந்துருக்காரு. அப்போ இது என்ன அப்படின்னா, கருணாநிதி அவர்களுக்கு வந்து பக்கத்து மாநிலங்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுறது அவருக்கு பேசிக்காக தெரியாது. ஏன்னா அவருக்கு தன்னோட உள்கட்சி பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ, யார் நமக்கு பின்னாடி பாம்பை வைப்பா அப்படிங்கிற ஒரு பயத்தில் இருக்கிறதுலையுமே தான் அவர் தன்னோட வாழ்நாளை செலவிட்டாரே ஒழிய, அண்டை மாநிலங்களோட, அது கேரளாவாக இருந்தாலும் சரி, இந்த பக்கம் ஆந்திராவாக இருந்தாலும் சரி, கர்நாடகாவாக இருந்தாலும் சரி, இவங்கள்ட்ட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு பேசி அவர் ஒரு போட்டு தண்ணீர் கூட தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தது கிடையாது. அதுதான் அவரை பற்றின வரலாறு. இப்போ அவரே அப்படி இருந்தார் அப்படின்னா, அப்போ அவருடைய பையன் எப்படி இருப்பார்? இப்போ இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போனப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, தமிழக அரசு வந்து சரியான வாதங்களை எடுத்து வைக்கலை. இவர்கள் எடுத்து வைத்த வாதங்கள் எல்லாமே வந்து 2 மாநிலத்துக்கு இடையே வந்து கலவரத்தை உண்டு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க நீதிபதிகள்.